அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவம் அதிகமாக இருக்கிற இடம்லாம் தேவையில்லை, எண்ணிக்கை தேவையில்லை, மறைவிடம் இல்லை. அப்படிங்கும்போது பார்த்த உடனே சொன்ன ஜாதகம். நான் டோக்கன் குட்டுற போது அவர் வந்தார். ஒரு எனக்கு தெரிந்த நண்பர் அவர் அறிமுகப்படுத்தினார். இவர் எதில் இருக்காரு சொல்லுங்க அப்படின்னாரு. அவங்க திருமால், அவங்க இருக்காங்கன்னு என்னன்னு தெரியல, போயிருப்பா. திருமால் அவங்க பேர். நான் பட்டாளியன்னு சொன்னேன். செவ்வாயின் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு விதி இருக்குதுங்க, லக்கணமும் ராசியும் ஒன்றானால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும். அவயோகமாக இருந்தால் லக்கணம் விலகி இருக்கணும். அப்போ சுபத்துவத்தை பார்க்கும் பொழுது டபுள் மடங்கு உண்மையை நம்ம சொல்லணும். பார்த்த உடனே சொல்லிடலாம். செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்காரு, சிம்மம் வலுப்பட்டுருக்கு, சூரியன் குரு பரிவர்த்தனை. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ இவங்க நிச்சயமாக மற்ற இது நட்சத்திர ராசிக்கு நம்ம போல பார்த்த உடனே சொன்ன விஷயம். அப்போ இவங்க நீங்கள் பட்டாளினா ஓகேன்ட்டாரு. சரி, அவருக்கு எப்படி ஞானம் வருது? இந்த சூரியன் குரு இங்கே நீசபோதனை போய் நீசபங்கம் ஆக்குறாரு பரிவர்த்தனை மூலம். ஜோதிட அனுபவம் வந்துருச்சு. புதன் தசையில் ஜோதிடத்தில் இருக்கார். 2032 வரை ரொம்ப விரைவான ஆள். செவ்வாய் அதிக சுபத்துவம். 2 சுபக்கிரகங்களோட சம்மந்தப்படுவதால் இதில் எந்த சாரத்தை நான் பார்த்தேன், எந்த சாரத்தையும் நான் பார்க்கல. சாரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ குருஜி ஐயா அவர்கள் சொல்வது இது வரலாற்றில் பேசப்படும் என்பதை இங்கே உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.